சங்கைக்குரிய முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மாயிதாவிலும் நேற்றைய தினத்திலேயும் அல்லாஹு தாலா சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல்வேறு ஆயத்துகளின் வழியாக சொல்லி காண்பிக்கிறான். அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய கல்வி சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ பள்ளிகளிலே படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை, குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குர்ஆன் சொல்லக்கூடிய தெளிவை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த ஸ்தாபனங்கள், அவர்கள் போதிக்கக்கூடிய அந்த ஸ்தாபனங்களுடைய ஸ்தாபகர்களாக மதபோதகர்கள் தான் இருக்கிறார்கள். பொதுவாக கிறிஸ்தவ பள்ளிகளில் அவங்களுடைய ஸ்தாபகர்களாக இருக்கிறவங்க பெரும்பாலும் கரஸ்பாண்டெலாம் பெரிய ஃபாதர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் மத போதனை என்பது அப்படிப்பட்ட ஸ்தாபனங்களில் கண்டிப்பாக நடைபெறுகிறது என்ற காரணத்தினாலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவர்கள் எப்படி நம்பியிருக்கிறார்களோ அப்படி போதித்து விடுகிறார்கள். பொதுவாக அவங்களுடைய பிரச்சாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் முஸ்லீம்களை விட கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கிறாங்க. அதனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான விஷயங்கள், அதாவது அது விஷயத்தில் மாற்றம் செய்வது என்பது தீனுக்கு முரணானது, சிராத்திற்கு நேர்மரணானது. அதனால் அது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரிக்கவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, மீண்டும் உயிர்த்தெழவும் இல்லை. இது நம்முடைய அகீதா கொள்கை. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறக்கவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, மீண்டும் உயிர்ப்பித்தெழவும் இல்லை. இது நம்முடைய அடிப்படையான கொள்கை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பல் ரஃபஅஹுல்லாஹு இலை, தன்னளவில் அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டான் என்று சொல்கிறான். ஒரு நபிமார்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலா ஒன்று ஹிஜ்ரத்தை செய்ய வைப்பான், அல்லது அந்த சமுதாயத்தை அழிப்பான். இது ரப்பினுடைய பொதுவான நடைமுறை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா தன்னளவில் அவர்களை உயர்த்தி கொண்டான் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. மீண்டும் அவர்கள் நெருக்கத்திலே வருவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் ஷரீஃபில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி ரொம்ப சொல்லி காட்டப்பட்டிருக்கு. உதாரணமாக ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 இடத்துல தான் அல்லாஹு தஆலா அவங்களுடைய திருநாமத்தை சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் 25 இடத்தில் வந்திருக்கிறது. 25 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி ஸல்லல்லாஹு தாயார் ஆமினா அம்மா அவங்களுடைய பெயரால் கூட குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சூரா இல்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெயரால் குர்ஆனில் ஒரு சூரா இருக்குது என்பது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆல இம்ரான் என்று ஒரு தனி சூறாவையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டியிருக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி. அந்த அளவிற்கு ஏன், பிரதான காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹு தஆலா இந்த அளவிற்கு குர்ஆன் ஷரீஃபிலே நான் நிறைய அவங்களுடைய பேர் இருக்குது, அவங்களுடைய தாயார் பேர் இருக்குது, அவங்களுடைய பிறப்பினுடைய தன்மைகள் இருக்குது, அது மாதிரி அவங்களுடைய வளர்ப்பினுடைய விதம் இருக்கிறது, பல்வேறு நிலைகளை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்றால் காரணம் என்ன? அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த சமுதாயத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதாவது என்ன பொறுப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக மீண்டும் துன்யாவில் வருவார்கள். எப்படி வரமாட்டாங்க? நபியாக அல்ல. உலகத்தில் 40 வருஷம் இருப்பாங்க, ஒரு நாள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக இந்த உலகத்திலே வந்து அந்த பொறுப்பை, என்ன பொறுப்பு? உலகத்தில் ஏற்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் முன்னறிவிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு குழப்பம், அந்த குழப்பத்திற்கு தீர்வு காண்பார். அந்த குழப்பம் எந்த குழப்பம்னா தஜ்ஜாலுடைய குழப்பம். உலகத்தினுடைய குழப்பங்களெல்லாம் ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம்தான். ஒவ்வொரு இயக்கங்கள் வருவாங்க, திடீர்னு புது புது கருத்துக்களை சொல்லுவாங்க, ஆயத்திற்கு விளக்கங்களை சொல்லுவாங்க, வித்தியாசமான காரியங்களை சொல்லுவாங்க, இதுதான் தீனுன்னு சொல்லி திருப்புவாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன குழப்பங்கள் என்று சொன்னால், உலகத்தில் குழப்பங்களிலே ஆகப்பெரிய குழப்பங்கிறது தஜ்ஜாலுடைய குழப்பம்தான். அதனால தான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் மாமின் நபியின் இல்லா வக்கத் அன்தர கௌமஹு பித்தஜ்ஜால், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, அவன் இந்த உம்மத்தில் வருவான் என்ற காரணத்தினால் நான் அவனை பற்றி அதிகம் சொல்கிறேன்னாங்க. தஜ்ஜாலை பற்றி தனியாக விளங்கணும். தஜ்ஜாலை பற்றி தனியாக மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க ஒற்றை கண்ணன் என்று சொன்னாங்க. தஜ்ஜாலை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனாலே அப்படி ஒரு சரியான குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பம்
சூனியம் உள்ளிட்ட சில விதமான சக்திகளை கொண்டு மக்களை ஈர்ப்பான். அவனிடத்திலே சூனியம் பல்வேறு சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சக்திகளை கொண்டு மக்களை தன்பால் ஈர்ப்பான். அந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டக்கூடியவர்கள் யார்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால உலகத்திலேயே மிகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம். அந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டுபவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற காரணத்தினால் அந்த இருவர் பற்றியும் அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறார். ரொம்ப தெளிவாக பிற்காலத்தில் வரக்கூடிய ஆள். அதனால அந்த குழப்பம் என்னங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழப்பத்துக்கு முடிவு கட்டக்கூடிய இவர்கள் யார் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அதனாலே வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஈமானிய புரட்சியை ஸல்லல்லாஹு உம்மத்தாக இருந்து மிகப்பெரிய ஒரு ஈமானிய புரட்சியை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் செய்வார். அதனால் அவங்கள பற்றி ரொம்ப தெளிவாக ஆயாத்துகளிலும் ஹதீஸ்களிலும் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அவங்க கியாமத்தினுடைய நெருக்கத்திலே வான்மண்டலத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள். அவங்கள பற்றி ஒரு சின்ன செய்தி வரி வரியாக நான் சொல்லி காமிக்கிறேன். கியாமத்தினுடைய நெருக்கத்தில், இதெல்லாம் நம்முடைய அகீதா, நம்முடைய கவனத்தில் வச்சுக்கிறணும். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வான்மண்டலத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள். இறங்கி வரும் பொழுது அவருடைய தலையிலே ஒரு பெரிய தொப்பி இருக்கும். இரு கைகளையும் 2 மலக்குமார்களின் தோல் புஜத்தில் போட்டுக்கொண்டு வருவார்கள். துன்யாவில் இறங்கும் பொழுது அவங்க 2 கைகளையும் 2 தோல் புஜங்களின் மீது மலக்குமார்களுடைய தோல் புஜத்தின் மீது போட்டுக்கொண்டு இறங்குவார்கள். கையில் கூர்மையான ஒரு ஆயுதத்துடனேயே வருவார்கள். அந்த ஆயுதத்தை கொண்டு தான் தஜ்ஜாலுக்கு முடிவு. கையில் இறங்கும் பொழுதே கூர்மையான ஒரு ஆயுதத்தோடு வருவார்கள். எங்கே வருவார்கள்? ஹதீஸிலே வந்திருக்கிற தெளிவாக டமாஸ்கஸ் நகரத்தினுடைய ஜாமியா மஸ்ஜிதின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாராவின் வழியாக, டமாஸ்கஸ் நகரத்திலே உள்ள ஜாமியா மஸ்ஜிதின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாராவின் வழியாக துன்யாவுக்கு இறங்கி வருவார்கள். சுபுகு நேரத்தில் இறங்குவார்கள். ஹதீஸிலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சுபுகு நேரத்தில் அவர்கள் இறங்கி வருவார்கள். அவர்கள் இறங்கி வருகின்ற நேரத்திலே பள்ளியிலே கூட்டத்தோடு இமாம் மஹதி அவர்கள் இருந்திருப்பார்கள். கடைசி காலத்தில் இமாம் மஹதின்னு ஒரு ஆள் வருவாங்கன்னு ஹதீஸில் இருக்குது. அந்த இமாம் மஹதி அவர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் கூட்டத்தோடு அந்த ஜாமியா மஸ்ஜிதில் இருப்பார்கள். எப்படி? அதாவது சஃப்புகளை சரி செய்யும் நேரம், அந்த நேரம் சஃப்புகளை சரி செய்யக்கூடிய நேரம், அந்த நேரம் இறங்கி வருவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அதனாலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை இமாம செய்ய சொல்லி சொல்வார்கள். ஆனால் அவர்கள் மறுத்து விடுவார்கள். மறுத்து இமாம் மஹதியினுடைய இமாமத்தின் பின்னால் நின்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுவார்கள். பூமியில் 40 நாட்கள் இருப்பார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 40 நாட்கள் துன்யாவில் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அளவில் வித்தியாசம். ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் 1 மணி நேரம் மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஒரு வாரம் மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அளவில் வித்தியாசம் இருக்கும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமினுடைய சமூகத்திலே உள்ள அந்த பெண்ணை நிக்காஹ் செய்வார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலே உள்ள அந்த பெண்ணை நிக்காஹ் செய்வார்கள். குழந்தைகளையும் பெற்றுக்கொள்வார்கள். துன்யாவில் அவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். சிலை வணக்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்வார்கள். சிலை வணக்கத்தை தடை செய்து விடுவார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல பலஸ்தீனத்தில் சிரியா, ஈராக் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பாபுல் லுத் என்ற இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து தஜ்ஜாலுக்கு முடிவு கட்டுவார்கள். பாபுல் லுத் என்ற இடம் அது பலஸ்தீனத்திலே உள்ள இடம். அது சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தில் பாபுல் லுத் என்ற அந்த ஊரில் வைத்து, அந்த இடத்தில் வைத்து தஜ்ஜாலுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடிவு கட்டுவார்கள். அந்த நேரத்தில் பணப்புழக்கம் துன்யாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பணப்புழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அது மாதிரி தங்கம் வெள்ளி மிகைத்து போயிருக்கும். தங்கம் வெள்ளி மிகைத்து போயிருக்கும். அதுபோல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ஜுர் ரௌஹா என்ற இடத்தில், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஜ்ஜுர் ரௌஹா என்ற இடத்தில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து, அதுக்கு பேர் கிரான்னு சொல்லுவாங்க. ஹஜ் 3 வகையான நிலை இருக்குது. ஒன்று இஃப்ராது, தமத்து, கிரான் 3 இருக்குது. இதில் இந்த கிரான் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து நியத்து வைப்பார்கள். அந்த நியத்து வைக்கக்கூடிய இடம் ஃபஜ்ஜுர் ரௌஹா என்ற இடம். அந்த இடத்தில் வைத்து நிக்காஹ் செய்வார். அந்த இடத்தில் வைத்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவார்கள் அவர்கள். அதே போல நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருவார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் சொல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலின் புறத்திலிருந்து வரக்கூடிய பதில் சலாமை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமல்ல நிற்கக்கூடிய எல்லோரும் கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை எல்லோரும் அங்கே கேட்பார்கள். அந்த நேரத்திலே லாஹிரன் வ பாத்தினன் எல்லா விதமான பரக்காத்துகளும் பொங்கி பிரவாகம் எடுத்திருக்கும். சுமார் ஒரு 7 வருஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பரக்காத்துகள். கடைசியாக மதீனாவில் தான் வஃபாத் ஆகுவார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே அடக்கப்படுவார்கள். இது அல்லாமல் குர்ஆன் ஷரீஃபில் அவங்கள பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்கள்லையும் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், விசேஷங்களில் முக்கியமானது அவங்க இந்த உம்மத்தில் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தனித்தன்மை என்னன்னு சொன்னால், அவங்க நபியாக அல்ல, இந்த உம்மத்தில் ஒருவராக வருவார்கள். வந்து தஜ்ஜாலுக்கு ஆகப்பெரிய குழப்பம், உலகத்திலேயே ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம் தான். அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திற்கு முடிவு கட்டுவார்கள் என்ற காரணத்தினால்தான் தஜ்ஜாலை பற்றியும் ஹதீஸ்களை விரிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் ஆயத்துகளிலும் ஹதீஸ்களிலும் விரிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மார்க்கத்தினுடைய கொள்கைகளை விளங்க வேண்டிய முறையில் விளங்கும் நசீபை தருவானாக. எல்லா விதமான ஃபித்னாக்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என்றென்றும் அவனுடைய பாதுகாப்பிலும் அவனுடைய கனவிலும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.